மக்கள் மனதில் ஆறாவது சுவடாக மாறிய ஆழிப்பேரலை. 2004ஆம் ஆண்டை ஒரு மறக்க முடியாத ஆண்டாக மாற்றிச் சென்ற சுனாமி. நாடு பூராகவும் குவியல் குவியலாக கொட்டிக் கிடந்த சடலங்கள். இன்று வரையில் நடுநடுங்க வைக்கும் அகோர சம்பவம். ஆழிப்பேரலையின் கோரமுகம் மக்கள் மனநிலையில் மாறாமல் இருக்க என்ன காரணம்? இயற்கைக்கு நாங்கள் எதை கொடுக்கின்றோமோ அதைவிட 2 மடங்காக எங்களுக்கு சேர்த்து கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. டிசம்பர் 26, 2004ஆம் ஆண்டை நாம் யாராலும் அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாது. அன்று ஒலித்த மரண ஓலங்கள் இன்று வரை நம் செவிகளில் ஒலித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. கடந்த 2004ஆம் ஆண்டு இந்தோனேசியாவின் சுமத்ரா தீவில் உள்ள கடற்பகுதியில் 9.3 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் உருவானது. இந்த நிலநடுக்கத்தின் எதிரொலியாக கடல் கொந்தளித்து சுனாமியாக உருவெடுத்தது. இந்தோனேசியா, இந்தியா, மியன்மார், சிங்கப்பூர், இலங்கை உள்ளிட்ட 14 நாடுகளுக்கு மேல் இந்த ஆழிப்பேரலையினுடைய கோரமுகத்தை பார்த்து மிரண்டு போய் நின்றது. வங்கக்கடலில் வழக்கத்துக்கு மாறாக 100 அடிக்கு மேல் அலைகள் கொந்தளித்தன. சாதாரணமாக எப்பொழுதும் போல் கடற்கரையில் பொழுதை கழிக்கச் சென்றவர்கள், மீனவர்கள், கடலோர மாவட்டங்களில் வசித்த மக்களுக்கு அன்றைய பொழுதுதான் கடைசி நாள் என்பது தெரியவில்லை. கடலில் கொந்தளித்த அலைகள் நிலப்பகுதிக்குள் வந்து மக்களை சூறையாடத் தொடங்கி அங்கிருந்த சிறுவர்கள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள், வயதானவர்கள் என அனைவரையும் சுருட்டி கடலுக்குள் எடுத்துச் சென்றது. இந்த பேரலையில் கடலோர மாவட்டங்களில் வசித்து வந்த மக்கள் கொத்து கொத்தாக மாண்டனர். மீனவ கிராமங்களில் உட்புகுந்த கடல் நீர் ஒருவரையும் கூட விட்டு வைக்கவில்லை. உலகம் முழுவதும் சுமார் 2,50,000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த ஆழிப்பேரலையில் சிக்கி உயிரிழந்தனர். அத்துடன் உயிரிழந்தவர்களின் உடலங்கள் ஆங்காங்கே மிதந்து வந்தது மட்டுமல்ல, பல மனித உடலங்கள் மண்ணிலும் புதையுண்டு போயின. சில உடல்கள் படகுகளில் எல்லாம் செருகி போய் கிடந்தது. இப்படியாக உயிரிழந்தவர்களின் சடலங்களை அடக்கம் செய்யக்கூட இடமின்றி தவித்த சம்பவங்களும் பதிவாகின. ஆழிப்பேரலையில் சிக்கி உயிரிழந்த நபர்களின் உடல்களை இயந்திரங்கள் மூலம் கூட குழி தோண்டி புதைத்த சம்பவங்கள் இப்பவும் எங்கள் கண்முன்னே நினைவுக்கு வந்து செல்கிறது. இந்த ஆழிப்பேரலையின் கோர தாண்டவத்தை நேரில் பார்த்த மக்கள் இன்று வரை அதிலிருந்து மீளவில்லை என்றுதான் சொல்ல முடியும். இலங்கையில் மாத்திரம் சுமார் 35,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் இலங்கை நாட்டையே உலுக்கியது. இந்தோனேசியாவில் மாத்திரம் சுமார் 1,67,540 பேர் உயிரிழந்திருந்தனர். 14 நாடுகளையும் சேர்த்து ஏறத்தாழ 2,50,000 மக்கள் உயிரிழந்திருந்தனர். தற்பொழுது சுனாமி என்றாலே பாதிக்கப்பட்ட மக்களின் மனதில் இன்று வரை பதற்றம் கலந்த பேச்சு நீடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. சுனாமி தினமான டிசம்பர் 26 கருப்பு தினமாக அனுஷ்டிக்கும் மீனவர்கள் கடற்கரைகளில் நின்று சுனாமியால் இறந்த உறவுகளுக்கு இன்று வரை அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். டிசம்பர் 26 அன்று பெரும்பாலும் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்வதில்லை. கடற்கரையோர மீனவ கிராம மக்கள் கடலுக்கு சென்று கடலை வணங்கி உயிரிழந்த மக்களின் நினைவாக அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த சுனாமி ஆழிப்பேரலை மக்கள் மனதில் இன்றும் ஆறாத வடுக்களாக மாறியுள்ளது.